அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராகவன் இருந்துட்டு, அ "தண்ணி கொண்டு வா" அப்படின்ற மாரி நம்ம மதிக்கிட்ட வந்து சொல்றாங்க. "தண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "அந்த லைட்ட போடு, ஃபேன போடு" அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. "அதெல்லாம் உங்க பக்கமே தான் இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நான் அவங்களுடைய ஒய்ஃபை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இதே மதிய இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாளா? முதல்ல அதை செஞ்சிருப்பா. ஆனால் நீ என்னடானாக்க ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி ஒரு ஃபேனை போடுறதுக்கும் இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க. தூரமாக இருந்திருந்தா பரவாயில்ல. பக்கம் தானே இருக்குது. இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தால் எப்படி? அதனால் முதல்ல எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கிறம்போது இங்கே யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இந்த வயசுலேயும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடனாக்க எப்போ பாரு உட்காந்துக்கிட்டு டிவியும் பார்த்துக்கிட்டு பேப்பரையும் படிச்சுக்கிட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு பார்த்து வேவு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. பேசாமல் இனிமேல் உங்களுடைய வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க. எங்களால் சாப்பாடு தான் செஞ்சு போட முடியுமா தவிர, உங்கள் கூட மாடெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு காலை அமுத்திக்கிட்டு நீங்கள் கேட்குற போதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டிவியை போட்டு விட்டுட்டு ஃபேனை போட்டுவிட்டு உங்களுக்கு காலை அமுத்திட்டெல்லாம் உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகு அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.